மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறீற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு, மகிழ்ச்சியோடு, முழுமனதோடு, ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதரர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை பணிந்து கொள்ளும்படி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பொதுவாக யாராவது நம்முடைய காதுகளில் கேட்கும்படி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று யாராவது சொன்னால் நம்முடைய மனது எவ்விதமாக மகிழ்ச்சி அடைகிறது. லெட் அஸ் கோ டு த ஹவுஸ் ஆஃப் காட் என்று யாராவது சொன்னால் நம்முடைய மனம் எவ்வளவு குளிர்ச்சி அடைகிறது. சகோதரர்களே, சங்கீதம் 122:1 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எவ்வளோ பெரிய ஒரு எமோஷன், எவ்வளோ பெரிதான ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இரண்டாவதாக, கர்த்தர் தமது ஆலயத்தில் இருக்கிறார். அவர் தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தை பேசப்படுகிறது. தேவனுடைய வசனம் ஆவியாகவும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று யோவான் 6:63 படிக்கிறோம்.
The word is spirit. தேவனுடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று ஒரு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பார்த்தீர்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சங்கீதம் 95 முதலாவது வசனம், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். சபைக்குள்ளே நாம் போகும்போது கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். 2ஆம் வசனம் பாருங்கள், துதித்தலுடனே அவருடைய சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். சபையிலே தான் நடக்குது. இதுக்காக தான் சபைக்கு போகும்படி நாம் ஆவலாக காத்திருக்கிறோம். சங்கீதம் 95 7ஆவது வசனம், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் ஆடுகளும் ஆமே. ஒரு மேய்ப்பனுக்கும் ஆட்டுக்கும் இடையில் எவ்வளோ அன்பான ஒரு உறவு இருக்கிறதோ அவ்விதமாக நமக்கும் தேவனுக்கும் இடையில் நாம் ஆடுகளாகவும் அவர் மேய்ப்பராகவும் இருக்கிறார். உலகத்தில் எந்த ஒரு மதத்திலும் சொல்லப்படாத ஆரோக்கியமான ஒரு உபதேசமாக இது இருக்கிறது. தேவன் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் அவருடைய கையின் கீழ் இருக்கும் ஆடாய் இருக்கிறேன். சங்கீதம் 23:1 படிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் அஞ்சேன். ஏனென்றால் என் மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு அஞ்சேன். அவருடைய கோலும் தடியும் என்னை வழி நடத்தும். அன்பான சகோதரர்களே, இந்த காலையில் உங்களுடைய மனதின் வெளிப்பாடு, உங்கள் மனதிலே எழும்பும் அந்த எண்ணம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். சங்கீதம் 96 முதல் வசனம் பாருங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் பாடுங்கள். கிறிஸ்தவம் என்பது தனித்துவமாக போய்விட்ட ஒரு மார்க்கம் அல்ல. தேவனுடைய ரூபமாக சாயலாக படைக்கப்பட்ட ஆதாமின் வழியாக உருவாக்கப்பட்ட இந்த உலகம் முழுதும் உள்ள மனிதர்களும் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி நாம் மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு புதிய பாட்டை பாடுங்கள் என்று சொல்கிறார். சங்கீதம் 96 8ஆவது வசனம், கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற மக்கள் வெறுங்கையோடு வரக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டிலே மோசேயினுடைய பிரமாணத்தில் சொல்லப்பட்டது. தேவனுடைய சமூகத்தில் வெறுங்கையோடு நீ போக வேண்டாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்துக்கு ஏற்றாற் போல உன் கையில் உள்ள பிரயாசங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் உன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும்படியாக நன்றி செலுத்து. சங்கீதம் 96 9ஆம் வசனம் பாருங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். சகோதரர்களே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு வீரர்களைப் போல சூரர்களைப் போல பேசிக்கொண்டிருக்கிறவர்களாகவும் யோசிக்கிறவர்களாகவும் வேறு வேலையை பார்க்கிறவர்களாகவும் அங்கும் இங்கும் அலைகிறவர்களாக இல்லாமல் ராஜாவின் சன்னிதானத்தில் நிற்கிற ஒரு மனிதனைப் போல நடுங்கிற ஒரு மனிதனாக வித் ஆல் ஃபியர் அவருக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம்னா என்னன்னு நமக்கு தெரியும். பரிசுத்தத்தில் ஒரு அலங்காரம் தேவைன்னு சொல்கிறார். அதாவது வேத வசனத்தினாலே உங்கள் ஆத்துமா அலங்கரிக்கப்பட்டதாகவும் உங்கள் ஜெபங்கள் அலங்கரிக்கப்பட்டதாகவும் உங்கள் பாடல்கள் அலங்கரிக்கப்பட்டதாகவும் உங்கள் காணிக்கைகள் அலங்கரிக்கப்பட்டதாகவும் உங்களுடைய கர்த்தருடைய பந்தி மகிமைக்குரியதாகவும் இருக்க வேண்டும். ஆகவே பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை மகிமைப்படுத்துங்கள். எவ்வளோ அற்புதமான மகிழ்ச்சியான
ஒரு வசனம் என்று பாருங்கள். சங்கீதம் 100 3வது வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். The center of the house of worship, தேவனுடைய ஆலயத்தினுடைய நடுநாயகமாக இருப்பவர் தேவன் ஒருவரே. எந்த ஒரு மனிதனுக்கும் அங்கே இடமில்லை. ஒரு மனிதன் மூலமாக அல்லது மரியாள் மூலமாக அல்லது ஒரு தேவதூதன் மூலமாக நாம் தேவனிடத்தில் சேருவதில்லை. நாம் தேவனிடத்தில் நேரடியாக சேருகிறோம், அவருக்கு மகிமையை செலுத்துகிறோம். பாருங்கள், சங்கீதம் 100 4வது வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அன்பு சகோதரர்களே, தொழுகையில் தேவ சமூகத்தில் உள்ளே வந்து வெளியே போகிற வரைக்கும் நீங்கள் நன்றி உள்ள ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் நன்மைகளையும் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயின் இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார். சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு தகவலை சொல்கிறார். யூதர்கள் சமாரியாவுக்குள் பிரவேசிப்பதில்லை. யூதர்கள் சமாரியர்களை தீண்டாமை, தொடக்கூடாது, அவர்கள் ஊர் வழியாய் செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு உடைய மக்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை உடைத்து அவர் சமாரியாவுக்கு சென்று சமாரிய பெண் ஒருவரிடத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறார். அது ஒரு மத்தியான வேளையாக இருந்தது. கவனியுங்கள், அந்த ஸ்திரீயானவள் ஒரு தகவலை இயேசுவினிடத்திலே சொல்கிறார். யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றாள். தண்ணீர் கொடுப்பதற்கு கூட அவர்களுக்கு தீண்டாமை இருந்தது, சாதி இருந்தது, கட்டுப்பாடுகள் இருந்தது. தேவனுடைய சமூகத்தில் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் புறஜாதியன் என்றும் எந்த வேறுபாடும் இல்லை. அடிமை என்றும் சுவாதீனர் என்றும் எந்த வேறுபாடும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் எந்த வேறுபாடும் இல்லை. கிறிஸ்து நம்மை ஒன்றாக்கினார். நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இயேசுவினிடத்தில் மரியாள் முதலில் தீண்டாமையை குறித்து, சாதி கட்டுப்பாட்டை குறித்து பேசுகிறார். பிறகு சமாரிய ஸ்திரீ அவர்களுக்கு தெரிந்த தொழுகை முறை ஒன்றை அடையாளப்படுத்துகிறார். பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். இயேசுவினிடத்தில் சமாரிய ஸ்திரீ சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய தலைநகராகிய எருசலேமில் தேவாலயத்தில் தொழுது கொள்கிறீர்கள். இந்த ஸ்திரீயானவள் ஒரு மலையை சுட்டி காட்டுகிறாள், அருகில் இருக்கிறது, அது சமாரிய நாட்டுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வருகிறோம் என்று வேறுபாடை சொன்னாள். கூடுதலாக அந்த மலை அடிவாரத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுனுடைய ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றிலே அவர்கள் தண்ணீர் மொழுகிறார்கள். பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்றாள். அதாவது அந்த சமாரிய ஸ்திரீ அவள் தன்னுடைய தொழுகையை, அவள் யாரை வணங்குகிறாள், எங்கே போய் தொழுகை செய்கிறாள் என்ற அந்த கருத்தை இந்த இடத்துல விவரமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க?
யாக்கோபின் கிணற்றிலே தண்ணீர் கொள்கிறோம், இந்த மலையிலே நாங்கள் தொழுது கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அதுபோல் தான் இன்றைக்கி உலகத்திற்கு ஒவ்வொருவரும் அவரவருடைய வழியில் அவரவருடைய மதத்தின் கீழே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இவை அனைத்தும் தவறு. நீங்கள் தொழுது கொள்ள வேண்டிய இடம் வேறே. பாருங்கள், யோவான் 4:22 இயேசு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 22ஆம் வசனம், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். அப்போது தொழுகை என்று வந்து விடும்போது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்று வந்து விடும்போது நம்முடைய விருப்பத்தின்படி நாம் செய்ய முடியாது. சமாரிய பெண் என்ன சொல்கிறார்? யாக்கோபு கிணற்றண்டை இருக்கிற மலையிலே நாங்கள் தொழுது கொள்கிறோம். we worship God on this mountain என்று சொன்னார். ஏசு சொல்கிறார், நீ அறியாததை செய்கிறாய், உனக்கு தெரியாது இந்த விஷயம். இன்றைக்கி உங்களை பார்த்து நீங்கள் போகிற இடங்களும் நீங்கள் பழகுகிற இடங்களும் உங்களுடைய சமுதாயமும் தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர், மலைக்கு மலை என்றெல்லாம் ஆலயங்களை கட்டி பணிகிறார்களே, கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி அது அறியாதது. இட் வாஸ் அன் இக்னரண்ட், தெரியாமல் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் தேவனை ஒரு கட்டடத்துக்குள்ள, ஒரு கல்லுக்குள்ள, ஒரு மரத்துக்குள்ள, ஒரு சிலைக்குள்ள நீங்கள் அடைக்க முடியாது. தேவன் ஆவியாக இருக்கிறாரு. ஆக நீ இந்த மலை அந்த மலை, இந்த ஆறு அந்த ஆறு என்றெல்லாம் பேச வேண்டாம். ஆகவே தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமாம். பாருங்கள், யோவான் 4:23 வசனம், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள், கவனிங்க, இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா? முதலாவது, தேவன் ஆவியாக இருக்கிறார். God is a spirit. ஆகவே உருவ வழிபாடு அங்கே இல்லை. இரண்டாவதாக, ஆவியின் தொழுகையை குறிக்கும் வார்த்தை ஒன்று பிராஸ்குனியோ என்று கிரேக்க மொழியில் இருக்கிறது. அதற்கு தொழுகை என்று பொருள். சகோதரர்களே, நாம் இன்றைக்கு ஆராதனை என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆராதனைனா ஒரு மலையை தொழுவது, ஒரு மரத்தண்டை முழுகுவது, ஒரு சிலையை வணங்குவது, ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அதை பார்ப்பது. தொழுகையில் யாரும் இல்லை, தொழுகையில் திசையும் இல்லை, எல்லாம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. there is no object before you. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் தொழுது கொண்ட முறையில் அந்த கூடாரம் 3 பிரிவாக இருந்தது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆக பிரகாரத்தில் பலிகளை செலுத்தி அவளுடைய அப்பங்களையும் காணிக்கைகளையும் பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள தேவனை ஆசாரிகள் மூலமாக பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்களும் யூதர்களும் தொழுது கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது தொழுகையை அவர் மாற்றுகிறார். ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். தொழுது கொள்கிற ஒவ்வொருவனும் ஆசாரியனை போல நீங்கள் தேவ சமூகத்தில் சேரலாம். உங்கள் இருதயத்தை ஒரு பலியாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரலாம். சகோதரர்களே, புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் இந்த தொழுகை என்ற வார்த்தை 36 முறை வருகிறது. ஆனால் இன்றைக்கு பொதுவாக ஆலயத்துக்கு போகிறவர்கள், சபைக்கு போகிறவர்கள், அங்கே அவர்கள் பேசுகிற ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சர்வீஸ். நாம் ஒரு நிகழ்ச்சி நிரலுக்குள்ளே போகலை, தொழுகைக்காக போகிறோம். இந்த சர்வீஸ் என்ற வார்த்தையை தமிழில் சொல்லும்போது ஆராதனை என்று எல்லா பிரிவு கிறிஸ்தவ மக்களும் சொல்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆராதனை வழக்கம் இல்லை.
புதிய ஏற்பாட்டில் தொழுகை வழக்கம்தான் இருக்குது. 36 முறை ஓங்கி ஒலிக்கிறது. அதனால் என் அன்பு சகோதரர்களே, தேவனுடைய சமூகத்தில் வாருங்கள், அவருடைய சமூகத்தில் துதியோடு வாருங்கள், காணிக்கைகளோடு வாருங்கள், உங்கள் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புவியுங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமாம். வெளிப்படுத்தல் 4:8. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள், கவனிங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவுமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தன. இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். தேவனை புகழ்ந்து பேசுகிற மக்கள், துதிக்கிற மக்கள் அவரை ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லி கொண்டிருந்ததாம். ஒரு கேள்வி உங்களுக்கு ஏற்படும், ஏன் 3 முறை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்? காரணம் என்னென்னா, தேவன் பிதா என்றும் குமாரன் என்றும் ஆவி என்றும் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே the Lord God being called Father, Son and the Holy Spirit, they are one. தேவன் ஒருவரே, அவர் ஆவியாக, தேவன் ஒருவரே, அவர் பிதாவாகவும் குமாரனாகவும் ஆவியாகவும் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று முழங்குவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 10வது வசனம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கும் முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து. தேவன் தற்காலிகமானவர் அல்ல. ஒரு 6 மாதத்துக்கோ 6 வருஷத்துக்கோ அல்லது 6000 ஆண்டுகளுக்கோ உரியவர் அல்ல. God is eternal. அவரை மாதங்களும் வருஷங்களும் கணக்கிட முடியாது. அவர் எப்போதும் இருக்கிறவர். ஆகவே தேவன் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். God is always eternal. இப்பொழுது 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறீர். இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதாவது தேவன் நேற்றும் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், நாளையும் இருக்கிறார். இந்த தேவன் சதா காலங்களிலும் இருக்கிறதுனால அவர் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் தொழுகைக்கும் பாத்திரராக இருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். God is eternal, God is worthy. அன்பு சகோதரர்களே, இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கி மக்களை பாருங்கள். நேற்று இன்று நாளை என்று சொல்லக்கூடிய காலத்தை கடந்து நித்தியமாக இருக்கிற ஒரு தேவனை அறிந்து கொள்ளாமல், அவருக்கு மகிமை செலுத்த முன் வராமல், கல்லையும் மண்ணையும் விண்ணையும் காற்றையும் நெருப்பையும் வணங்குவதை பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தல் நாம் படிக்கிறோம், God is eternal, God is worthy. அவர் தொழுகைக்கு பாத்திரர். ஆக இந்த காலையில் எப்போதும் உயிரோடு இருக்கிற தேவனை, பாத்திரராக இருக்கிற தேவனை நீங்கள் பணிந்து தொழுது அவருடைய சித்தம் செய்யும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அது எனக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தது என்று தாவீது சொன்னது போல, துதிக்கு பாத்திரராக இருக்கிற தகப்பனே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறவரே, எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராக இருக்கிறவரே, உம்மை பணிந்து கொள்ள வந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து, கர்த்தாவே, உம்மை பற்றிய சித்தத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீர் ஆவியாக இருக்கிறதுனால நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும்
உம்மை தொழுது கொள்ளும்படியான அனுக்கிரகத்தை எங்களுக்கு தந்தரலும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.